உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா இந்தாங்க. இந்த பையில என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியும்பா. நகைச்சீட்டை முடிச்சிட்டீங்க, நகை வாங்கியிருக்கீங்க, கரெக்டு தானே? யாரு அமுதா சொன்னாளா? அவசரம் கொடுக்க. மாமா ரொம்ப சந்தோஷம். சரி ஓபன் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடேங்க அப்பா, என்ன ஒரு ஆர்வம்! எவ்வளவுதான் புடவையும் நகையும் இருந்தாலும் இந்த புதுசா வாங்கும்போது காட்டுற ஆர்வம் இருக்கே வா. அதெல்லாம் அப்படிதான், பெண்களுடைய டிசைன் அப்படி. அப்பா சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. பாரு, வாவ், அப்பா சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமுதா உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. உன் முகத்துக்கு அம்சமா அப்படியே பொருந்திருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. இந்த நகை சீட்டு போட்டதே அமுதாவுக்காக தான். ஆனா வாங்கும்போது ஒரு யோசனை வந்துச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே நான் உங்களுக்கு எதுவுமே செய்யல. இந்த நகையை உனக்கு தரேம்மா, நீயே போட்டுக்க. ஐயோ மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அமுதாவுக்காக தானே சீட்டு போட்டீங்க. இது அமுதாவுக்கும் பிடிச்சிருக்கு. நான் இன்னொரு சமயம் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் மாமா. இது அமுதா கிட்டே இருக்கட்டும். புனிதா, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற நகைக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே இல்லை. மாமா, இத உன் புருஷன் வீட்டு சீதனமா நினைச்சுக்கோமா. அடுத்து இதே மாதிரி நகை சேர்க்கணும்னா இன்னும் 1 வருஷம் ஆகும்மா. அமுதாவுக்கு அவங்க அம்மா நகையெல்லாம் இருக்கு. இது நானா உனக்கு செஞ்ச மாதிரி இருக்கட்டுமே. அதுக்கு இல்ல மாமா. புனிதா, அப்பா சொல்றதுதான் சரி. நீங்க அந்த நகையை வாங்கிக்கோங்க. ஒருவேளை நான் வேலைக்கு போயிருந்தேன்னா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். இப்போ என்னால் முடியல. அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு வேலையும் இல்லை. அதனால இப்போ நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. நான் அதான் வேலைக்கு போனதுக்கப்புறம் அமுதாக்கு நான் பொறுமையாக நகை வாங்கி கொடுத்துக்கிறேன். என்ன அமுதா, ஓகே தானே? ஓகே. புனிதா, ஹலோ ஹலோ, அது இங்கே கொடுங்க கொடுங்க. இந்த நகை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ கபிலன். அமுதா தேங்க்யூ. அக்கா, ஹாய் மாம்ஸ். ஏய் சரவணா. சரவணா ஐயா வணக்கம். வாங்க வாங்க சார், வாங்க வாங்க. சார். வாங்க வாங்க அங்கிள். உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. ஓகே அங்கிள். புனிதம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க நான் கேட்கவே மாட்டேன். பார்த்தாலே தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு. கபிலன் தம்பி, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே 2 பேரும் ஒத்துமையா இருங்க, பிரியாம. சரி அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க, நீங்க இருங்க. அமுதா, போய் காஃபி எடுத்துட்டு வாமா. அக்கா, செயின் புதுசா சூப்பரா இருக்குக்கா. சரி சரவணா, நீங்க என்ன இந்த நேரத்துல கிளம்பி வந்திருக்கீங்க? இன்னைக்கு சேலரி டே இல்லக்கா, அதான் பணம் எடுக்க உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நானே ஆபீஸ்க்கு வருவேன்ல சரவணா, நீ எதுக்கு வந்த? அதுவும் அங்கிள வேற அலைய வச்சிட்டு இருக்க. இதுல என்னம்மா அலைச்சல் இருக்கு?
இங்க வந்ததுனால தான் உங்க 2 பேரையும் சேர்த்து பார்த்தேன். அப்புறம் அங்கிள், அக்கா சொன்னதை கேட்டிங்களா? இன்னைக்கே ஆபீஸ் வர போறாங்களாம். ஏன் உங்க அக்கா எப்பவும் ஆஃபீஸ் வர்றது தானே சரவணா? அது சரி மாமா, அக்கா தான் அப்படி இருக்காங்கன்னா நீங்களுமா? என்ன சொல்ற? ஏதாவது புரியுற மாதிரி சொல்றான். ஏங்கா, எவ்வளவு சண்டைக்கு அப்புறம் சேர்ந்திருக்கீங்க. அதுவும் நீங்க விருப்பப்பட்டபடி அம்மாவே வந்து உங்களை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்களும் மாமாவும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க, மனசு விட்டு பேசுங்க. ஒரு வாரம் ஆபீஸ பத்தின எந்த நினைப்பும் இல்லாம இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஏதாவது தெரியலன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். தோ துணைக்கு அம்பல அங்கிள் இருக்காரு. கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க 2 பேரும். புனிதா ஒரு வாரமாவது வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் புனிதா இல்லைன்னா ஆஃபீஸ் என்ன ஆகும்னு எனக்கே நல்லா தெரியும் சரவணா. தெரிஞ்சே என்னால் புனிதாவை ஆஃபீஸ்க்கு லீவ் போட சொல்ல முடியாதுல்ல. மாம்ஸ், நீங்க தானே நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா தொடங்க சொன்னீங்க. பழசெல்லாம் மறந்துட்டு நீங்களும் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிருங்க. இது எப்பவுமே உங்க கம்பெனி தான் மாம்ஸ். ஆமா தம்பி, அதை பத்தி பேசலாம் தான் நானும் சரவணனும் இங்க வந்தோம். கொஞ்சம் யோசிங்க தம்பி. கொஞ்சம் யோசிங்க மாமா. சரவணா, நீ உன் மாமாவை பத்தி கவலைப்படாத. அவருக்கு என்ன விருப்பமோ அதை அவர் செய்ய விடு. சரிக்கா, இனி அதை பத்தி பேசல. அப்புறம் அக்கா, நீங்க இந்த செக்ல கையெழுத்து போடுங்க. இந்தாங்க அக்கா, இந்தாங்க. குடு. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒருத்தர் எந்திரிச்சாங்களா பாரு. விடிய விடிய பேச வேண்டியது, அப்புறம் தூங்க வேண்டியது. மேகலை, இப்பதான் எந்திரிச்சியா மேகலை? ஆமா நீ. சரி, உனக்கும் சேர்த்து காஃபி போட்டிருக்கேன். சூடு ஆறதுக்கு முன்னாடி போய் எடுத்துக்கோ. நான் அப்படியே போயிட்டு புனிதா காஃபி கொடுத்துட்டு வரேன். அண்ணி, புனிதா அக்கா நைட்டோட நைட்டா புனிதா வந்துட்டாளா? முழிச்சிட்டு தானே இருந்தோம். அவ வந்திருந்தா தெரிஞ்சிருக்குமே. அண்ணி எங்க போறீங்க? புனிதா காஃபி கொடுக்க. என்ன நீ இது? புனிதா எங்க நம்ம வீட்டுல இருக்கா? அவ்வளவுதான், நம்ம கபிலன் வீட்டுக்கு அமிச்சிட்டோம்ல. ஐயோ கடவுளே. ஆமால்ல. பாரு, நேத்து நைட்டு கூட வீடியோ கால் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட வச்சா. பழக்க தோஷத்துல எழுந்ததுமே கால் நேரா புனிதா ரூம் பக்கம் தான் போகுது. இப்படியே பழகிட்டேன்ல மேகலை.